அல்லேலூயா. ஓடி வந்துரு யாருக்கும் இயேசுவின் அன்பின் நல்வாழ்த்துகள். ஆமென். இல்லையா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஆமென். இதனாலே கர்த்தருடைய வார்த்தை அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். வல்லமைனா என்ன? வல்லமைனா சக்தி, பவர், வேகம் எல்லாம். அப்படி அவரோட வல்லமை எப்படி செயல்படும்? அவரோட வல்லமை எப்படி செயல்படும்? மார்க் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25 முதல் 28 வரை. பாருங்க, இங்க ஒரு ஸ்திரீ, பண்டு வருமான பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ, அவள் ரொம்ப பணக்கார பண்ணாதான் இருக்கணும். தன் ஆஸ்தி எல்லாம் என்னன்னா விற்று போட்டா. வீடு, வாசல், தொடர்பு, தோட்டம் எல்லாத்தையும் விற்று போட்டுதான் மருத்துவ செலவு பண்ணி பார்த்தா. எல்லாம் ஆஸ்தி அழிஞ்சு போச்சு. டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கு தீராத அந்த வியாதி இன்னும் தீர முடியல. வலி என்னதான் பண்றதுன்னு இல்லை. அவள் ஏன் வஸ்திரத்தை தொட்டாள்? இதனால கர்த்தரோட வல்லமை எப்ப வெளிப்படும்? கர்த்தரோட வல்லமை எப்ப வெளிப்படும்? அதுல ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் வஸ்திரத்தை தொட்டாள்? ஏன் அவள் வஸ்திரத்தை தொட்டாள்? 26. அது பாருங்க, இயேசுவை குறித்து என்ன பண்றாவா? கேள்விப்படுறா. அப்ப என்ன கேள்விப்பட்டிருப்பா இயேசுவை குறித்து? இயேசு வல்லமை உள்ளவர், அவர் தீராத வியாதிகளை குணம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? அவர் குணமாக்குவார் என்று அவர் கேள்விப்படுகிறார். இயேசு யாருன்னு ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறா. அவருக்கு தெரிஞ்சிச்சு, இவருதான் பரம வைத்தியர். இவரை போய் என்ன பண்ணணும்? தொட்டோம்னா, இவரை போய் பார்த்தோம்னா, இவர் சந்திச்சோம்னா என் வியாதி நீங்கிரும். 12 வருஷமா நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் இயேசுகிட்ட நேரே போய் இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு சுகமாக்குன்னு சொல்லி கேட்காம, ஏன் அவள் வஸ்திரத்தின் ஓரத்துலன்னா போய் தொடுவேன் என்று சொல்கிறார்? அவர் எல்லாம் போய் கேட்கறாங்களே, ஆண்டவரே என் கருங்களை தொட்டு நீ சுகமாக்கும், குஷ்டரோகியா இருக்கிறேன், உமக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக சொல்றாரு. அப்படிலாம் நேரடியா போய் எல்லாரும் போய் கத்தட போய் என்ன பண்ணாங்க? சுகத்தை கேட்டு பெற்று கொண்டார்கள். ஆனா இந்த 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ இவளும் போய் நேரடியா போய், ஆண்டவரே என்னுடைய ஆஸ்தி எல்லாம் இழந்துட்டேன், இப்ப எனக்கு ஒன்றுமே செலவு பண்றதுக்கு டாக்டர் பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்லை, எல்லா ஊருக்கும் போய் பார்த்தாச்சு, பெரிய டாக்டர்லாம் பார்த்தாச்சு, இங்க பண்றதுக்கு செலவு பண்றதுக்கு பணமும் இல்லை, ஆனால் எனக்கு சுகம் கொடுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிக்கலாம்? நேரடியாக போய் அவளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அவ அப்படி கேட்கல. அப்படி கேட்காம வஸ்திரத்தின் நான் ஓரத்தை நான் பெண்ணுடுவேன், தொடுவேன். காரணம் என்ன? 2 விதமான காரணம். ஒன்று, அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் வல்லமை, இயேசுவை குறித்து கேள்விப்படுறா, அவர் வல்லமை உள்ளவர். அப்ப அவர் வல்லமை உள்ளவர்னா அவன் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸும் வல்லமை உள்ளதுதான். அல்லேலூயா. அக்கினியில எது போட்டாலும் அது என்ன ஆகும்? அதுவும் அக்கினியை தான் மாறிடும். அவர் தெரிஞ்சுக்கிற பாருங்க, இயேசு வல்லம் உள்ளவர். அதனாலதான் பாருங்க, பிரதிஷ்ட எல்லா ஊழியருக்கு என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய கோட்டை கொடுப்பாங்க, கச்சிப் கொடுப்பாங்க சுகமாக்குறதுக்கு.
ஆமா, பவுலோட உருமாலை பட்டு என்னாச்சு, அநேகர் சுகமானாங்க. பாருங்க, இயேசுனுடைய காலத்துல அவள் தன் வஸ்திரத்தை தொட்டு சுகமாக்குறது போல, அதுக்கப்புறம் யாரு வரா? பவுல் வர்றான். உருமாலை கொண்டு அநேக வியாதிகள் சுகமாச்சு, தீராத வியாதிகள் சுகமாச்சு. அவளுக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த வஸ்திரத்தின் ஓட்டு தொட்டா இன்னொன்னுமே சுகமாகுங்க. ஏன்னா இயேசு வல்லமை உள்ளவர், அவர் வஸ்திரமும் வல்லமுள்ளதான் இருக்கும் என்று வஸ்திரத்தின் ஓரத்துல போய் தொட்டான் இல்லையா? இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, அவள் 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ, அதன் உதிரி போக்குனால யாருமே பக்கத்துல போக முடியாது. அவளோட சரீரத்தை அப்படிப்பட்ட துர்நாற்றம் அடிக்கும். புருஷர்கள் மத்தியில, நம்ம மத்தியில நேரே போக முடியாது. அதனால யாருக்குன்னு தெரியாம குடும்பத்தோட கூட்டமா அவள் ஓரத்துல போய் பின்னாடி இருந்து தன் வஸ்திரத்தை அவள் தொட்டாள். அல்லேலூயா. தொட்ட உடனே இயேசுவன்ன்றது வந்து என்ன போச்சுங்க? வல்லமை புறப்பட்டது. இயேசுவனுக்கு வந்து வல்லமை புறப்பட்டது. அப்போது அவள் என்ன பண்ணுமா? அப்பவே அவ சுஸ்தமானாள். அதான் வல்லமை அப்படி என்றால் இன்னொரு ஒரு பதம் வேகம். பாத்தீங்களா, என்ன வேகத்துல சுகமாகுது பாத்தீங்களா? தொட்ட உடனே. அப்ப கர்த்தர் வல்லமை எவ்வளவு வேகமாக இருக்கிறது. ஒரு மனுஷனிடத்துல கர்த்தர் வல்லமை வருமானால், எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட குணமாக்கப்பட நோய் இருந்தாலும், அது வேகத்திலே சீக்கிரத்திலே அது குணமாகிவிடும். அவள் அந்த நேரத்திலே தானே சொஸ்தமானாள். அவள் அறிந்தாள், தன் சரீரத்திலே அவள் உணர்ந்தாள், உதிரப்போக்கு நின்று விட்டது. அவள் அறிந்து கொண்டாள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை குறித்து கேள்விப்படுறாள். இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பல வியாதிகளையும் நோய்களையும் என்ன பண்றார்? தொட்டு சுகமாக்குகிறார். ஆமா, பிரச்சனைகளை அவர் மாற்றுகிறார். தீராத ஒரு முடிவுக்கு அவர் முடிவுக்கு கொண்டு வருவராக இருக்கிறார். அவரை குறிச்சு கேள்விப்படுறவன்னு அவள் கிளம்பி போறான். அவள் தனக்குள்ளே சொல்லிக்கிறாள், நான் வஸ்திரத்தை தொட்டால் நானு சுகமா என்று சொல்லிக்கொண்டு அவள் போய் வஸ்திரத்தின் தொட்ட உடனே இயேசுவோட வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசு நின்று திரும்பி பார்த்து, யார் என்னை தொட்டது? யார் என்னை தொட்டது? சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுல போய் நீ யார் தொட்டன்னு எப்படி கேட்கலாம்? எல்லாமே என்ன பண்ணுவாங்க? தொட்டுட்டு தான் போயிருப்பாங்க. நல்லா கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இயேசுக்கு பின்னாடி ஒரு 5 அடி கேப்போ 10 அடி கேப்போ விட்டு யாரும் வரல. இயேசு எவ்வளவு வேகம் நடந்து போகிறாரோ அவ்வளவு வேகத்தை ஜனங்கள் அவளை நெருக்கி கொண்டுதான் போய் கொண்டுகிறாங்க, தவிர இயேசுவுக்கும் ஜனங்களுக்கும் கேப் கிடையாது. ஆமா, இயேசுவுக்கும் ஜனங்களுக்கும் கேப் இல்ல. இயேசு நிக்கிறான்னா அவளை சுற்றி நெருங்கி கொண்டு அப்படியே சுத்தி கொண்டுதான் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல எல்லா ஜனங்கள், எல்லா குழந்தைகள், எல்லாருடைய கரங்கள், எல்லாருடைய சரீரம் இயேசுனுடைய சரீரத்தையும் இயேசுனுடைய வஸ்திரமும் தொட்டு கொண்டுதான் போய் கொண்டிருக்கும். புரிஞ்சுங்களா? இயேசு சென்ட்ரல் நிற்கிறாரு, சுத்தி ஜனங்கள் அவர் நெருக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கெல்லாம் வல்லமை புறப்படாத வஸ்திரத்தில் இருந்து 12 வருஷம் பெருமளவு ஸ்திரீக்கு வல்லமை புறப்பட்டது. ஆமென். பல்லாயிரக்கணக்கான பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வல்லமை வந்து யார் தொட்டதும் கேட்கல. ஏன்னா தொட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவரோட சரீர வஸ்திரம் அங்கே என்ன ஆகுது? தொட்டு தான் போகுது. இயேசு போறாரோ இல்லையோ, ஜனங்கள் என்ன பண்றாங்க? அதை தைட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா, ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி சென்னையில இறங்கணும்னா நம்ம நடக்க தேவையில்லை. என்ன பண்ணுவாங்க? அவங்களே எங்க வருவாங்க, கூட்டிட்டு போயிடுவாங்க, தைட்டு போயிடுவாங்க அந்த அந்த கூடத்துக்குள்ள. அந்த மாதிரி இயேசுவை சுற்றி ஜனங்கள், திரளான ஜனங்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் சரீரத்துல அந்த வஸ்திரம் தொடரும்போது படும்போது சிலனுவாங்க தொட்டுட்டே போயிருப்பாங்க. வஸ்திரம் நல்லா இருக்கே அப்படின்னு. அப்படி தொட்டில போகும்போது வல்லமை புறப்படல. ஆனால் எங்கேயோ இருந்த ஒரு ஸ்திரீ ஒரு மூலையில, அதுவும் காலுக்கு அடியில கீழே வஸ்திரம் எங்க இருக்கும்? மேல இருக்குமா? வஸ்திரத்தின் தொங்கல் அவருக்கு முழாங்களுக்கு கீழே தான் இருக்கும். அப்ப என்ன பாவா, கீழே கூட்டத்துக்குள்ள தவழ்ந்து படுத்து எங்க தெரியாம ஒரு மூலையில ஒண்ணுப்பா தொற்றுப்பா. பாருங்க, அந்த தொட்ட உடனே கர்த்தர் வல்லமை புறப்பட்டது. புறப்பட்ட உடனே அந்த செகண்ட், நிமிஷம் இல்ல, மணிக்கணக்கு இல்ல,
தொட்டோன அந்த ஒரு செகண்ட்லயே அவள் சொஸ்தமானாள். அவள் கேட்க, யார் என்னை தொட்டது? சீசை கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரு, திரளான ஜனங்கள் இறக்கி கொண்டிருக்கும் போது யார் என்னை தொட்டது என்று நீங்க எப்படி கேட்கலாம்? இல்ல, என் வஸ்திரத்தை என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது நான் உணர்ந்து. அவர் சொல்றாரு, எங்கிட்ட இருந்து வல்லமை போனது, எங்கிட்ட இருந்து வேகமாக ஒண்ணு கடந்து சென்றது. அப்போ நான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும் என்று சுத்தி சுத்தி பாக்குறாரு, யாரையும் தொட்டதுன்னு. கேட்கிறாங்க, எல்லாமே தொட்டு இவங்க தான் சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது? அவள் நடுநடுங்கி பயந்து இயேசுவிடம் நடந்த எல்லா விவரத்தையும் சொல்கிறார். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை 12 வருஷமா இருந்துச்சு. நான் செல்வ சீமானா இருந்தேன். ஆமா, பேலஸ் இருந்துச்சு, பங்களா இருந்துச்சு, தோப்பு எல்லாம் வித்து கொண்டுதான் என்ன பண்ணேன், செலவு செய்தேன். டாக்டர்கள் என்னை கைவிட்டார்கள். அக்கம் பக்கத்திலே போக முடியல, துர்நாற்றம், எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இயேசுவை யார் என்று நான் கேள்விப்பட்டேன். நீர் வல்லமை உள்ள தேவன். இதெல்லாம் இங்க போடல. ஆனா என்ன சொன்னான், எல்லாவற்றையும் அவள் கத்திரத்துல இயேசுடத்துல சொன்னான் அப்படின்னு தான் போட்டிருக்குது. ஆனாலும் இப்படித்தான் சொல்லியிருப்பான், எல்லாவற்றையும் செலவழித்தேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாக இயேசுவாகிய உண்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அதனால உம்முடைய இடத்துல வல்லமை உண்டு என்று கேள்விப்பட்டேன். வஸ்திரத்தை தொட்டேன், நான் சுகமான ஆண்டவரே அப்படிங்கிறார். அது இயேசு சொன்னார், ஸ்திரியே, மகளே, திடன்கொள், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கருவுது. நீ என்னது, சுகமாயிரு. இயேசு தொட்ட அத்தனை பத்திட்டும் போய் இயேசு சொன்னாரு, நீ சுகமா இருக்கு சொல்லவே இல்லை. ஆனா வஸ்திரத்தை தொட்ட இந்த ஸ்திரியை பார்த்து நீ சுகமார் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ தேவனோட வல்லமை எப்ப வெளிப்படும்னா, நம்ம கர்த்தரை தொடும்போது வெளிப்படும். தேவனோட வல்லமை 2 விதமாக வெளிப்படும். ஒன்று, நாம அப்ப என்ன பண்ணணும், கர்த்தரை தொடும்போது வெளிப்படும். அநேக ஜனங்கள் தொட்டுக்கொண்டுதான் போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் வல்லமை வெளிப்படல. அப்போ தொட்டவங்களுக்கு எல்லாம் வல்லமை வெளிப்படாது. யார் அவரை தொடர்றாங்களோ அப்போதான் வல்லமை வெளிப்படும். அப்ப என்ன தொடணும், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுனத்துல வல்லமை உண்டு என்று நாம தொடரும்போது மட்டும்தான் அவரோட வல்லமை நம்ம இடத்துல கடந்து வரும். அல்லேலூயா. எல்லாரும் போய் தொட்டுட்டான், பிடிச்சி விளையாடுறான் அப்படின்னா, பேசுறான், விளையாடுறான், குழந்தைலாம் விளையாடுறாங்கன்னா வல்லமை புறப்படாது. இயேசு யாரு, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் வல்லமை உள்ள தேவன் என்று நாம அறிந்து அவரை தொடரும்போது மட்டும்தான் அவரோட வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. ஆமா, ஜோமன்னா வியாதிகள் சுகமாகுது, உண்மைதான். ஆனாலும் ஜெபிக்கும் போது கர்த்தரோட வல்லமை என் சரீரத்துல இறங்கும் என்று நாம விசுவாசித்து அவர் வல்லமை நாம் அறியும் போது மட்டும்தான் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ பேர் போறாங்க, ஜெபம் பண்றாங்க, எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, வல்லமையான காரியங்களை செய்யறாங்க. ஆனாலும் யார் இயேசுவை அறிந்து போட்டிருக்கு பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்படுறார். நம்ம என்ன பண்ணணும், கேள்விப்படுறதுல நம்ம அறிஞ்சிருக்கிற, சுகம் பெற்றிருக்கிறோம். இயேசு வல்லமுள்ள தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளு, ஆண்டவரே கூட வல்லமை எனக்குள் கடந்து வரட்டுமான்னு கேட்கும் போதுதான் கர்த்தருடைய வல்லமை இறங்கும், புறப்படும். இல்லையா? அப்ப முதலாவது நம்ம யாரை இயேசுவை அறிந்து அவர் வல்லமை என்று தெரிந்து அவரை தொடரும்போது வல்லமை புறப்பட்டு வரும். அல்லையா? ஆமென். மார்க் 5ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம். பாருங்க, எங்கோட்டு படிங்குது பாருங்க. வஸ்திரத்தை தொட்ட உடனே, ஒரு செகண்ட் தான், தொட்ட உடனே அவ்வளவு உடனே சுகமாயிடுச்சு. வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த நேரத்திலேயே அவள் சுகமானால் உணர்ந்தாள். உணர்ந்தாள். ஆமா, கரண்ட் சாக்கு வாங்கிக்கிறீங்களா? யாராவது கரண்ட்ல அடி வாங்கிறீங்களா? சாக்கு அடி வாங்கிறீங்களா? வாங்கிறீங்க? வாங்கிக்கிறியா? எப்போ? ஊர்லையா? சாக்கு, கரண்ட் சாக்கு அடிச்சிருக்கோம். பாருங்க, நம்மள மூளையிலிருந்து கீழே வரைக்கும் இருக்கிற பாகத்துல போய் ஒரு நூல் ஏதாவது ஒரு சின்ன கம்பி ஏதாவது பட்டுருச்சுன்னா
இங்கிருந்து இங்க வரைக்கும் என்ன ஆகும், நமக்கு ஒண்ணு பட்டான ஒரு மின்னல மாதிரி வேகத்துல நீங்க இறங்கும் பாருங்க. என்ன வேகம் தெரியுமா அது? அதை காட்டிலும் கர்த்தர் வல்லமை தொட்டா போதும், தொட்டா போதும். அந்த நேரத்துல என்ன வியாதி இருந்தாலும் நோய் இருந்தாலும் குணமா. நாள் கணக்கெல்லாம் கிடையாது, வருஷ கணக்கெல்லாம் கிடையாது, 3 மாசம் 4 மாசம் 2 மாசம் கிடையாது. இயேசு வல்லமை தொட்டாவே சுகம் வந்துடும். அந்த நேரத்தில் சுகமானா. ஆமா, 30ஆம் வசனம். பாருங்க, உடனே அவரும் கேட்கிறாரு. ஒரு செகண்ட்ல போச்சுன்னா அங்க சுகமாகுது, அதே செகண்ட்ல இவரும் பாக்குறாரு, யாரோ என்ன தொட்டிருக்கிறாங்க அப்படின்னு. கர்த்தரோட வல்லமை பெரியது, அவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை எப்ப புறப்படும்னா, அவர் வல்லமுள்ளவர் என்று நம்ம அவரை அறிந்து அவரை தொடரும்போது மட்டும்தான் அந்த வல்லமை நமக்குள் கடந்து வருகிறது. அல்லேலூயா, ஆமென். மார்க் 5ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை. பாருங்க, இங்க பாருங்க, இங்க நல்ல இன்னொன்னு இருக்குது வசனம். எல்லாம் ஜனங்கள் இந்த ஸ்திரீ தான் இப்படி, இன்னும் அநேக ஸ்திரீ இருப்பாங்க கூட இருந்திருப்பாங்க, ஸ்திரீலும் இருந்திருப்பாங்க, புருஷன் இருந்திருப்பாங்க, வாழ்க்கை எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு பாக்குறவரு இதை செய்தவள் யார் என்று படி வசனத்தை, இதை செய்தவளை காண முடியும். அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு, இயேசுவுக்கு ஒரு ஸ்திரீ தான் எனக்கு தோற்றுக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஒரு ஸ்திரீ தான் எனக்கு தோற்றுக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. உண்மையெல்லாம் அவள் சொன்னான். நான் எப்படி இருந்தேன், எங்க வாழ்ந்தேன், நான் யாரு என்ன எல்லா அவளையும் நான் அறிமுகப்படுத்துறா. இங்க சின்ன சாட்டா சொல்லியாச்சு, உண்மையெல்லாம் சொன்னான். ஆனா உண்மைக்குள்ள எப்படிதான் ஒரு 10 நிமிஷம் கேப்பாவது இருந்திருக்கும். ஆண்டவர் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனேன், இப்படிப்பட்ட டாக்டர்லாம் போனேன், சுகமாகல, கைவிட்டாங்க. கடைசியாக உண்மை நான் கேள்விப்பட்டு உம்மிடத்துல வல்லமை உண்டு என்று அறிந்து உன்னோட வஸ்துத்தை தொட்டாண்டவரே, என்னை மன்னிச்சுக்க ஆண்டவரே, தெரியாம தொட்டுட்டேன் அப்படிங்கிற. இல்ல இல்ல மகளே, விசுவாசம் இந்த ரட்சித்தது. என்ன விசுவாசம்? இயேசுவிடத்து வல்லமை உண்டு, அவரை தொட்டான சுகமான விசுவாசி பாத்தியா, அதுதான் ரட்சிச்சிச்சு. நீ வாழ்ந்து சுகமா இரு என்று சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. அப்புறம் நம்ம கர்த்தரோட வல்லமை நம்ம பார்க்கணும்னா, நம்ம இடத்துல அனுபவிக்கணும்னா, முதலாவது அவர் யார் என்று அறிந்து நம்ம அவரை தொடரும்போது வல்லமை புறப்படும். அல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஒருவர் என்னை தொட்டது உண்டு. ஆமா, இயேசுவோட வல்லமை தொட்டவர் அவருடைய இருதயத்தை தொட்ட மாதிரி இல்லையா? இங்கே தொட்டவர் அப்படின்னா இங்கே ஒரு பதம் இருக்கிறது. இயேசுடைய வஸ்திரத்தை அல்ல, இயேசுடைய இருதயத்தை தொட்டவர். அல்லேலூயா. இங்கே இயேசுடைய இருதயத்தை தொட்டவர் மேல கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வரும். ஆமென். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 29. படிங்க. இங்க பாக்குறோம், முதலாவது பார்த்தோம் அந்த ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டும்போது வல்லமை புறப்பட்டது. இங்க இயேசு அவளை கண்களை தொட்டு சுகமாக்குறார். அவர் தொடும்போது வல்லமை புறப்பட்டு குணமாகிறது. அல்லேலூயா. 2 விதமான காரியங்களே தேவனோட வல்லமை வெளிப்படும். 1, நாம தொடும்போது கர்த்தர் வல்லமை வெளிப்படும். 2, அவர் நம்மை தொடும்போது கர்த்தர் வல்லமை வெளிப்படும். ஆமென்.
ஆமா, பாடியை தொட்டார். யாருங்க வந்தா? பாடியை தொட்ட உடனே வாலிபன் எழுந்திருந்தான். அநேக குஷ்டர்களை எனக்கு சித்தம் உண்டு சுத்தம்னு சொல்லி அவர் கரங்களை தொடம்போது வல்லமை புறப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. வல்லமை புறப்பட்டது. பேதுருவோட மாமி கடும் ஜுரத்தை இருக்கும்போது என்ன பண்ணாரு? கையை தொட்டார், சுகம். அப்பெல்லாம் கர்த்தர், இயேசுவை கர்த்தர் நம்மளை தொடுகிறாரோ அப்பெல்லாம் வல்லமை புறப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் என்னன்னுப்பா, என்ன தொடுங்க என்ன கேட்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு காலத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்படிதான் ஒரு சபைக்காக நாங்கள் ஜபிக்க போயிருந்தோம். அப்போ அநேக ஜனங்க அந்த போயரோட கை எங்க தலைமையில படாதா என்று ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் அந்த போயரோட கை எங்க தலைமையில படாதா என்ன அப்படின்னா அவர் கைவித்த சுகமாக என்று அவர் விசுவாசம். அநேக ஜனங்கள் கை வைக்க மாட்டாங்களா? தலைமையில கை வைக்க மாட்டாங்க. கை அப்படி இல்லை. இயேசுவானவர் தொடம்போதுதான் வல்லமை புறப்படும். யார் கை படணும்? இயேசுவோட கை படணும். இயேசுவோட கை, மனுஷனோட கை எதிர்பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அவர் எனக்கு கை வச்சு ஜெபம்னாதான் சுகமானு இல்லை. இயேசுவனு கை ஆணி அந்த தழும்புகளால் அந்த கரம் உங்கள் தலைமையை படும் போது மட்டும்தான் அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாக முடியும். நீங்கள் இயேசுவோட கையை நீங்க நோக்கி பாருங்கள். மனுஷனோட கை அல்ல, அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். ஆமென், அல்லேலூயா. அதை பார்க்கணும். அவர் நம்ம தொடணும். ஒரு போதகரோ ஒரு பாஸ்டரோ ஜெபிக்கோ தொடக்கூடாது. கர்த்தாவே உம்மோத கரத்தை நீட்டி என்னை சுகமாக்க மாட்டவர். கர்த்தருடைய கரம் தான் நம்ம மேல படணும். அவர் தொடும் போதுதான் சுகம் உண்டாகும். அவர் தொடும் போதுதான் வல்லமை இறங்கும். எந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சரி, அவர் கரத்தை நீட்டினால் நடக்காதது நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, அவர் நம்மை தொடும்போது இரண்டாவதாக தேவனோட வல்லமை வெளிப்படுகிறது. அவர் வல்லமை உள்ளவர். அதனால உபாகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் 5. பாருங்க, வல்லமையுள்ள கரம். அடிமைத்தனத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வல்லமையான கரம் தான் நம்மள என்ன பண்ணுச்சு? புறப்பட பண்ணினது. அதை நீ நினைப்பாயாக. அடுத்தது, ஆகையால், நல்ல கவனிங்க, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. உனக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு. ஆகையால் நீ அடிமைத்தனத்திலிருந்து என்ன, நம்ம வல்லமையுள்ள கரத்துல நான் உன்னை கூட்டி கொண்டு வந்தேன், அதை நீ நினைக்கணும். ஆகையால வாரந்தோறும் ஆசிரியதான ஓய்வுனால நீ அசட்டை பண்ண வேண்டாம் என்று அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓய்வு நாளே நமக்கு டிங்கி கொடுத்து வேற காரியத்துக்காக பயன்படுத்தினால் அவரோட வல்லமை நம்ம அசட்டை பண்ண மாதிரி. அவரோட வல்லமையுள்ள கரத்தினால்தான் நம்மளை கூட்டு கொண்டு வந்தார். வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை என்ன பண்ணாருமா கூட்டி கொண்டு வந்தார். அது நினைப்பாயாக. ஆகையால் என் ஓய்வு நாளைய அந்த நாளை நீ அசட்டை பண்ணாத, அதை ஆசிரிக்க நீ செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் அதை அசட்டை பண்ணி வேற காரியத்துக்கு பயன்படுத்துறாங்களோ, உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கூட்டு வந்து அவரோட வல்லமையோட கரத்தை நீங்க அசட்டை பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? வல்லமையான கரத்தை உங்களை கூட்டிக் கொண்டு வந்தார். அதை நினைத்து அந்த நினைத்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறையத்திலிருந்து கூட்டி கொண்டு வந்த அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு, அவர் ஆராதிப்பதற்கு அவர் ஓய்வு நாளை ஆசிரிக்க கட்டளை கொடுத்திருக்கிறார்.
அந்த நாள்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எட்டோ ஞாயிற்றுக்கிழமை ரசிக்கிழமை எங்கெங்கயும் சுத்தி தெரிஞ்சு இருப்போம், என்னமா பண்ணியிருப்போம், எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து சிறைப்பட்ட எல்லா கால் நம்மளை விடுதலாக்கி கொண்டு வந்த கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும். அதுக்குத்தான் ஓய்வு கொடுத்துருக்கிறார். அந்த ஓய்வு நாள்ல நீ நினைச்சுப்பார், இங்க வராதுக்கு முன்னாடி, ஆலயத்துக்கு வராதுக்கு முன்னாடி, ரசிக்கப்படாதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்திருப்ப, எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பேச்சுகள், எல்லாவற்றும் தான் உன்னை என்ன பண்ண மீட்டு கொண்டு வந்தேன். அதை நினைச்சுப்பார், நான் எப்படியாப்பட்டவர் என்று. அவள் ஸ்திரீ இயேசு குறித்து அறிஞ்சார். நம்ம என்ன அவர் அறிஞ்சுதான் வந்திருக்கிறோம். மீண்டுமாக நினைப்போட்டுகிறார், அதனை அறிந்து கொள், என் வல்லமை உள்ள கரத்தினால்தான் நான் உன்னை என்ன பண்ண அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன். அதை நினைத்து ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதபடி அதை ஆசிரியக்கு அவனுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். அது இல்லையா வேணும்னு தேவன சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமையான என்ன பண்ணக்கூடாது, டிம்கி கொடுக்கூடாது. ஆமா, 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளிலே நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும். இதற்காக அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து. ஆமா, ரசிக்கப்படாதுனால பாத்தீங்கன்னா வாரத்தில் 6 நாளை விட 7ஆம் நாள் விசேஷமான நாள். 7 நாள் விசேஷமான நாள். ஏனென்றால் காலை 4 மணி முதல் நைட்டு 12 மணி வரை விசேஷமான. ஆமீனா, என்ன இருப்பேன், பார்லயே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமையே 4 மணிக்கு விடிய காலையே போயிடுவோம், விடிய காலையே போயிடுவோம். அப்போல்லாம் வந்து பிரைவேட்டு தானே, 24 hours இருக்கும். 4 மணிக்கே போயிடுவோம். 4 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா சாயந்தரம் வரைக்கும் வந்து நைட்டு 12 வரைக்கும் அங்கதான் இருப்போம். அப்படிப்பட்ட நாட்கள் கழிச்சிருக்கிற நாட்குள்ள கர்த்தர் மாற்றி அந்த ஞாயிற்றுக்கிழமையானால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக அந்த ஓய்வு நாள் ஆசிரியக்க கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரலைன்னா இன்னும் நான் அப்படித்தான் இருந்திருப்பேன். ஆமா, மற்ற கேட்டு பாருங்க, மற்றவங்கலாம் மற்ற நாள் விசேஷமா இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷமா இருக்கும் அவங்களுக்கெல்லாம். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான நாள். கர்த்தரோட சமூகத்தில் நிற்பது, அவருக்கு துதி செலுத்துவது, நன்றி செலுத்துவதுதான் நம்ம விசேஷ நாள் இல்லையா? ஆமா, நமக்கு வாரவா விசேஷ நாள், ஒவ்வொரு நாள் விசேஷ நாள் தான் கர்த்தருக்கு துதி செலுத்திக் கொள்வோம். ஆகையால் நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்ட கர்த்தர் ஓங்கிய புயம் பலத்த வல்லமையான கை நானை கூட்டிக் கொண்ட கர்த்தரை நீ நினைப்பாயாக. அல்லேலூயா. மத்தேயு 9:28 28. அதற்கு முன்பாக 9:28 பாருங்க. அப்போ இங்க வல்லமை எப்படியாக இருக்கு, கர்த்தர் வல்லமை எப்படியாக புறப்பட்டு செயல்படுகிறது. இது வல்லமை பெற வேண்டும் என்றால் நம்ம 2 காரியங்களை செய்ய வேண்டும். வல்லமை என்பது கர்த்தருடைய சக்தி, வெளிச்சம், வேகம். நம்முடைய வாழ்க்கையில சிறப்பு காலங்களில ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கையில வெளிச்சம் தேவைப்படுகிறது இல்லையா? வல்லமை தேவைப்படுகிறது. சுவிட்ச் போட்ட என்ன ஆகும், வெளிச்சம் வரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஆமா. அப்போ இந்த நாள் இந்த மத்தேயு 9:28 வாசிப்படி இயேசு கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா? கேட்கிறாரு பாத்தீங்களா எப்படின்னு அவரு. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா? மீண்டும் படிங்காதீங்க. 9:28. இருங்க, அதுக்கு மேல படிங்க, 27 படிங்களா? பாருங்க, அந்த 27ஆம் வசனத்திலேயே என்ன பண்ணாங்க, 2 கூட்டங்கள் பார்த்துட்டாங்க.
குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னாங்க. ஆனா ஏசு அங்க நிக்கல. அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல எதுவும் வரல. அவர் பாரு என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. 28 படிங்க பாருங்க. அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. என்ன பண்ணிக்கிறாங்க, பின்னாடியே தொலைய வந்துட்டாங்க. எனக்கு வல்லமை உண்டு விசுவாசி என்று கேட்டார். அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ கர்த்தரோட வல்லமை நீங்கள் பெற வேண்டால் விசுவாசம் என்கிற நீங்கள் சுற்றி நீங்கள் போட வேண்டும். ஆமென். விசுவாசம் நீங்க சுற்றி போடணும். ஏன் வாழ்க்கையில இருள், ஏன் குடும்பத்துல இருள், பிரச்சனை, போராட்டம், இருள், வெளிச்சம் இல்லை. அப்போ கர்த்தரோட வல்லமை இல்லை. அப்போ நீங்க விசுவாசங்கிற நீங்க சுற்றி போடும் போது இருள் வெளியே போய்விடும். சுற்றி போட இருள் உள்ள இருக்குமா? என்ன வெளிச்சம். அப்ப நீங்க விசுவாசிச்சு போடும் போது வல்லமை உள்ள வந்துடும். வாழ்க்கைக்கு இருள் வெளியே போயிடும். அல்லேலூயா. அது என்ன இருள் வானா இருக்கட்டும், நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரே இது செய்ய உம்மால கூடும் என்று அந்த சுற்றப்படி போடும். இது செய்ய உம்மால கூடும். அங்க பாத்தீங்களா அந்த குருடன், ஆண்டவரே இது செய்ய வல்லமை உண்டா கேட்கும்போது ஆமாண்டவரே விசுவாசி இது உம்மால செய்ய முடியும் ஆண்டவரே. ஆண்டவரை இயேசு நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. இது செய்ய உன்னால முடியுமுக்கு வல்லமை உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, அதனாலதான் நான் கேட்கிறேன் அப்படின்னு கூட சொல்றோம். அவர் சொன்ன உடனே உங்க விசுவாசம் எப்படி எனக்கு ஆக்கன்னு சொல்லி அதை தொட்டு வல்லமை புறப்படுகிறது. அப்படியாக நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருள் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வல்லமை தேவைப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை தேவைப்படும் என்றால் விசுவாசம் என்ற சுற்றி நீங்கள் போடும்போது மட்டும்தான் இருள் நீங்கி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இந்த இயேசு இருந்த காலத்துல 3 வருஷம் ஊழியத்தை செய்தார். இந்த 3 வருஷம் ஊழியத்திலையும் கர்த்தர் கேட்ட வார்த்தை, இயேசு கேட்ட வார்த்தை, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறதா கேட்டார். நீங்க படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். மத்தியிலிருந்து பார்த்தோம்னா 3 சுவிசேஷத்திலையும் விசுவாசிக்கிறையா, விசுவாசிக்க கேட்டுதானே ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாரு, குணப்படுத்துகிறார். ஏன்னா அவரை யாருன்னு தெரியாம அவர் எதுவும் செய்ய மாட்டார். விசுவாசிக்கிறியா? ஆமாண்டவரே சரி விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுள். அதாவது கர்த்தர் வல்லமை நம்ம பெற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர்னா அவரோட வல்லமை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் எத்தனை விசுவாசிக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்பட வார்த்தை அவரோட வல்லமையை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த சுச்சு விசுவாசம் இந்த சுச்சு நீங்கள் போடும் போதுதான் வல்லமை வெளியே வரும். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த வல்லமை வராது. அப்படி தான் இருக்கும். போய் சுவிட்ச போட்டதான் லைட் எரியுது இல்லைன்னா அப்ப என்ன இங்க இந்த இடம் இருளாதான் இருக்கும். நமக்கு எப்ப வல்லமை தேவைப்படுது, நமக்கு எப்ப வல்லமை தேவைப்படுது, நமக்கு எப்ப இருள் வெளியே போகணும், வெளிச்சம் வரும்போது தான் நம்ம இருள் வெளியே போகணும். அப்போ இருள் வெளியே போகணும்னா சுவிட்ச போட்டு தான் ஆகணும். விசுவாசத்தோடு ஆண்டவரே இது செய்ய உம்மால கூடும். உங்களோட வாழ்க்கையில என்ன இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா நீ போட்டுக்கங்க, என்ன வந்தாலும் சரி, அது வெளியே போகும்னா ஆண்டவரே இந்த இருளு இன்னென்ன இருளு இது போக்குறதுக்கு உம்மால் மட்டும் தான் கூட ஆண்டவரே, உங்களுக்கு வல்லமை உண்டாண்டவரே என்று அவரோட வல்லமை நீங்க விசுவாசிக்கும் போது, அவருடைய பலத்த கையோட வல்லமை நீங்க விசுவாசிக்கும் போது நீங்கள கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அப்போதான் இருள் வெளியே போகும். கர்த்தாவே இறங்குன்னா ஒண்ணும் ஆகாது. அந்த ஸ்திரீ பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா, அப்போ இயேசுல வல்லமை உண்டு, அவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும் என்று அவ அறிந்து போய் தொட்டா, சுகமான. அப்ப நம்ம ஏன் நமக்கு வாழ்க்கையில இருள் போகல, சுகம் உண்டாதுன்னா அவரோட வல்லமை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க மெயின். இயேசுட வல்லமை அறிந்து கொண்டு அவரை தொடும் போது, விசுவாசம் என்கிற சுவிட்ச போடும் போதுதான் வெளிச்சம் என்கிற வேகம் வரும், வல்லமை வரும். இல்லையா? விசுவாசங்கிற சுவிட்ச் போடணும். ஆமா, அவரை தொடம்போது மட்டும்தான் வல்லமை இறங்கும். 2வது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
ம் 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 பாருங்க, இங்க கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படியாக பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவின் வல்லமை ஏழு மேல் தங்க இருக்கும்படியாக அந்த பலவீனத்தை குறித்து என்ன பண்றேன், கொஞ்சம் கூட அசட்டு பண்ணல, சந்தோஷமா ஏற்றிக் கொள்கிறான். இங்கே கர்த்தர் சமூகத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்கள் அதை அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு இருந்தா கர்த்தரோட வல்லமை நம்ம மேல தங்காது. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்துவ வல்லமை நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்றால் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் வல்லமை புறப்படும். இல்லையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் இல்லாவே சந்தோஷம் வர மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் ஏதோ நான்வெஜ் எடுத்தா தான் சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு தேவை இருக்குது, தேவையில்லை, அழுது போலாமாம யார்கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? எனக்கு இந்த மாதிரி இல்லை சந்தோஷமா சொல்ல முடியுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பணம் தேவைப்படுகிறது, சந்தோஷமா இருக்கிறேன், ஜாலி சொல்ல முடியுமா? என்ன பண்ணுவோம்? ஐயோ நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, புலம்பணுமே, என்ன பண்றது ஏதோ ஒன்று புலம்பி தள்ளிடு. விடியதுக்குள்ள எப்படி பார்ப்போம், யாரை பார்ப்போம், என்ன அப்படி அடுத்து புலம்பு தள்ளிடுவோம். ஆனா இவனுக்கு பவுலுக்கு இருக்கிற பலவீனை குறித்து அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஏன் கவலைப்படினா கர்த்தரோட வல்லமை அவனுக்குள்ள தங்கி இருக்கிறபடினால சந்தோஷமா எடுத்துக்கொள்கிறான். அப்போனா நீங்க என்னோட பிரச்சனை நீங்க சந்தோஷமா நீங்க எதுக்குன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? கடனை பிரச்சனை இருக்குது, சந்தோஷமா சொல்றீங்க. வீட்டுல பிரச்சனைக்கு சந்தோஷமா சொல்றீங்க. எவ்வளவு பிரச்சனை சந்தோஷமா சொல்றீங்க, அப்படியா? உண்மையாக அப்படித்தான். நீங்கள் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டால் துக்கப்பட்டால் அதனை மேற்கொண்டு என்னணுமா உங்களை மேற்கொண்டு அதோட வல்லமை காட்ட ஆரம்பிக்கும். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட வல்லமை காட்டாம அதன் மேல நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா கர்த்தரோட வல்லமை காட்டுவார். ஆமென். புரிஞ்சுங்களா? நீ யாருக்கு நீங்க வல்லமை கொடுக்குறீங்க? பிரச்சனைகளுக்கு அழுது புலம்பி போறாங்க, பயணணும், அழுகிறாளா அழுகணும், அப்படியே தலை தூக்கும், இன்னும் அழுகிட்டோம், இன்னும் போட்டு பிரச்சனை அப்படியே போட்டுருக்கும். ஆனா நீங்க அதை குறித்து நீங்க கவலைப்படாம கர்த்தருக்கு சந்தோஷமா இருந்து பாருங்க, கர்த்தரோட வல்லமை தான் மேல உயருமா தவிர அது உயராது. ஏன்னா அவர் சொல்றாரு, பவுல் சொல்கிறார், நான் அதன் மேல சந்தோஷமா இருக்கிறபடினால கர்த்தரோட வல்லமை என் மேல தங்கி இருக்கிறது. மீண்டுமா படிங்க அந்த வசனத்தை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் பாருங்க, பலவீனத்தின் வல்லமை இருந்தும் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. இங்க பலவீனம் என்கிறது நம்ம கொண்டிருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டம், இருள்கள், இதை குறிச்சு நான் என்ன பண்ண மாட்டேன், கவலையே பட மாட்டேன், சந்தோஷமா இருக்கணுமா? எப்படிங்க? அவனுக்கு என்ன பலவீனம்? அவனுக்கு ஒரு முள் இருக்கு, கல் என்ன பண்ணும், தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அவனுக்கு ஒரு முள். இது 3 வரும் கேட்டான் ஏசு, ஏண்டவரே எங்க போனாலும் வெயில் வந்து போனாலும் மழைக்கு எங்க போனாலும் அந்த வெயில் பட்டு கண்ணு தண்ணி வந்துட்டே இருக்குது, கண்ணை மூட முடியல, திறக்க முடியல, ஏதாவது மாத்தி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. உனக்கு தானே பலவீனம். இந்த பலவீனத்துல என்னுடைய பலன் இருக்கும், பூர்ணமா இருக்கும், என் கிருபை உனக்கு போதுப்பா. கண்ணு தண்ணி வந்தா போனா என்ன, என் கிருபை உனக்கு இருக்குல்ல. ஒண்ணு. 2வது விவரங்க, அந்த பலவீனத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஏன்னா கவலைப்பட சொல்றா பவுல் சொல்றாரு, அப்போ இந்த பலவீனம் இருக்கும்போது கர்த்தரோட வல்லமை என் மேல இருக்கிறதா, அது பெரிய பாக்கியம் இல்ல? கர்த்தரோட கிருபை இருக்குது, கர்த்தருடைய வல்லமை இருக்குது. இந்த 2 இருக்கும்போது பலவீனம் இருந்தா என்ன, போனா என்ன, அது எதுவும் பண்ணாது. அந்த பலவீனம் எதுவும் பண்ணாது. அதனாலதான் பவுல் சொல்றார், அந்த பலவீனத்தை குறித்து படிங்க. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா குறித்து மேன்மை பாராட்டுவேன். அதை குறித்து மேன்மை பாராட்டுறேன். நம்ம சொல்ல முடியுமா அந்த மாதிரி? சரித்திர வியாதி இருக்கு, நம்ம அதை குறித்து சொல்ல முடியுமா? எனக்கு நெஞ்சு வலி வருது, நான் நல்லா இருப்பேன், சொல்ல முடியுமா? மேன்மை பாராட்டுறேன் நாம.
அந்த பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டணும்னு சொல்றான். இதனால மேன்மை பாராட்டணும் என்றால் கர்த்தருடைய வல்லமை எம்மேல் இருக்கிறதுனால. இல்லையா? பாருங்க, அப்போ 2 விதமான சுவிட்சு. ஒண்ணு, விசுவாசங்க சுவிட்சை போடும்போது வல்லமை வெளிப்படும். 2, உங்களோட பலவீனங்களை நீங்க இருக்கும்போது சந்தோஷம் நீங்க சுவிட்சு நீங்க போடும் போது கர்த்தர் வல்லமை உங்கள் மேல தங்கி இருக்கும். இல்லையா? அப்ப சுவிட்சு போடும்போது மட்டும்தான் இருள் வெளியே போகும். இயேசுவோட வல்லமை, கர்த்தர் வல்லமை நம்மளோட வாழ்க்கை, நம்ம குடும்பத்திலும் சரீரத்துல இறங்கும் போதுதான் அங்க இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும், சுகம் உண்டாகும், வியாதிகள் நீங்கும். எத்தனை இருந்தாலும் சரி, கவலையே வேண்டாம். இயேசுவோட வல்லமை வரும்போது அந்த இருள் வெளியே போய்விடும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்திலே 2 விதமான இருக்குது. கர்த்தர் விசுவாசிக்கிறோம், ஆனா கர்த்தர் யார் என்று விசுவாசிக்கிறோமா? எல்லாருக்கும் தெரியும் இயேசுனா அவர் இயேசுன்னு தெரியும். ஆனா இயேசு அவர் யாரு, அவரோட வல்லமை என்ன, அவர் என்ன செய்ய முடியும், இதைத்தான் கர்த்தர் விசுவாசி சொல்றார். இதை விசுவாசிங்க. அவர் செய்வாரு விசுவாசிக்கணும், அது வேற. இயேசுட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணோம்னா, அவர்கிட்ட நம்ம ஜெபம்னா அவர் நம்ம கொடுப்பாரு, அந்த விசுவாசம் வேற. அது ஜெபம்னா கொடுப்பாரு. ஆனா அவர் கொடுக்குதலையே அவர் வல்லமை உள்ளவர், அவர் செய்யறதுனால கூடும் என்று அதுதான் விசுவாசி சொல்றாரு. அவரை பற்றி கேள்விப்பட்டு அறிந்து ஸ்திரியானவர் போய் தொட்டது போல இயேசுட வல்லமை நாம் என்னமா அறிஞ்சு கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் வல்லமை உள்ளவர். அவர் சர்வத்தையும் செய்ய முடியும். சர்வத்தையும் அவர் தான் சிருஷ்டிச்சாரு. அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே. அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வல்லமை உள்ளவர். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். பாருங்க, அவர் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவரால மட்டும்தான் ரட்சிக்க முடியும். இல்லையா? வல்லமை உள்ளவரை மட்டும்தான் ரட்சிக்க முடியும். படிங்க. பாருங்க, அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதனாலன்னா, நம்மளோட பலவீனங்களை குறித்து நாம துக்கப்படாம, அழுது புலம்பாம, முறுமுறுக்காம இருந்தோம்னா, சந்தோஷமா இருந்தா அவர் நம்ம மேல சந்தோஷமா இருப்பார். தொடர்ந்து படிங்க. 3:20. 3:20. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இப்படியாக முடிக்கிறாரு. அவரோட வல்லமை வெளிப்படும் போது உங்களோட சிறையிருப்பில் எல்லாம் கத்திரன்னு நம்ம கண்ணா நீங்க பார்ப்பீங்க. உங்க இருள் எல்லாம் போயிடும். கண்ணார பார்க்கும் போது பூமியில அத்தனை பேருக்கு உங்களை என்னென்னமா புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பேன் கர்த்தர் சொல்கிறார். அதற்கு கர்த்தர் வல்லமை தேவைப்படுகிறது. வாழ்க்கையில சிறையிருப்பு இன்னும் வெளிவராமல் இருக்க முடியுது. அடிமைத்தனத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். இந்த காரியத்துக்கு வெளிவர முடியலையே, வெளிவரன்னு பார்க்கிற முடியாம இருக்குது. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர உம்மால கூடும் என்று அவர் விசுவாசிக்கும் போது அவர் சிறையிருப்பை திருப்புவார். அப்படி அவர் சிறையிருப்பை திருப்பும் போது எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க, கர்த்தர் கொம்பை உயர்த்துவார். இன்னுமா அந்த கடைசி வார்த்தை படிங்க. சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை, சகல ஜனங்களுக்குள்ள உங்களை இப்ப என்ன சகல ஜனங்களுக்குள்ள உங்களை புகழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு கர்த்தர் வல்லமை தேவைப்படுகிறது. அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை பெற்றுக்கொண்டு வேண்டும் என்றால் விசுவாசமும் வைக்க வேண்டும் அவர் மேல. இரண்டாவது,
அந்த பலவீனங்களை குறித்து சந்தோஷமா இருக்க வேண்டும். இது வரை சந்தோஷமா இல்லை, இனியாவது அதை குறித்து புலம்பாம, அதை குறித்து முறுமுறுக்காம, அழுகாம, இதுதானே இது என்ன பெரியது, ஏன்னா கர்த்தர் நம்ம ரசிக்கிறார், அவர் நம்ம மேல இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறனால நாம ஏன் அந்த பலவீனத்தை குறித்து என்ன பண்ணணும், புலம்பணும், தவிக்கணும்? நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவர் பார்த்து விசுவாசிக்கும் போது கர்த்தர் வல்லமை வெளிப்படும். எல்லாரும் நினைக்கிறோம்.